அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோ நாங்கள் சொல்ல போகிற ஒரு முக்கியமான விடயம் தான். இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி வருகின்ற போது வெளிநாடுகள் வேலை தேடி வருகின்ற போது ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் சட்ட ரீதியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டு நாங்கள் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி வரோம். அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வழிமுகம் என்னென்னு சொன்னால், நீங்கள் விசிட் விசாவில் இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு வழிகளில் ஒரு டூரிஸ்ட் விசா அது மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஸ்பான்ஸ் விசாவில் நீங்கள் வேலை தேடுகின்றீர்களா இருந்தால் உங்களுடைய விசா குறிப்பிட்ட நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் விசாவாக மாற்றப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அங்கே இருக்குது. அதான் என்னென்னு சொன்னால், நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இந்த ஃபாரின் பீரோ கமிஷனில் நீங்கள் பீரோ பே பண்ண வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. ஆக இந்த பீரோ பே பண்ணுறது எப்படின்றது தொடர்பான விடயங்கள், அதாவது தொடர்பான கொஷின்ஸை எனக்கு 4-5 பேர் நிறைய பேர் இந்த யூடியூப் சேனலில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி வந்ததுக்கு பிறகு உங்களோட நீங்கள் லேபர் கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணி, அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி வரைக்கும் நீங்கள் அங்கேயே உங்களோட பீரோ கட்டியிருப்பீர்கள். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் குறிப்பிட்ட நாடுகளில் வேலை செய்துட்டு நீங்கள் வெக்கேஷனில் உங்கள் நாட்டுக்கு போய் வைக்க, உதாரணமாக இலங்கைக்கு நீங்கள் வெக்கேஷனில் நீங்கள் இலங்கைக்கு போய் வைக்க, இலங்கையிலிருந்து மேலே நீங்கள் உங்களுடைய வேலைக்கு வெளிநாடுகளுக்கு வருகின்ற போது, திருப்பி ரிட்டர்ன் வருகின்ற போது, உங்களுடைய வெக்கேஷன் முடிஞ்சு நீங்கள் வருகின்ற போது உங்களுக்கான பீரோ இலங்கையுடைய விமான நிலையத்திலேயே செலுத்தக்கூடிய மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்குது. இலங்கையுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நீங்கள் என்ட்ரன் ஆனதுக்கு உடனே உங்களுக்கான பீரோ கமிஷன்ஸோட அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் லக்கேஜ் ஸ்கேன் பண்ணுற முதலாவது ஸ்கேனிங்க்கு முதலே உங்களுக்கான பீரோ பே பண்ண வேண்டிய இடம் இருக்கும். அங்கேயே பீரோ செக் பண்ணுவீங்க. நீங்கள் தொழில் விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் நீங்கள் வருகின்ற போது உங்களுக்கான பீரோ அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா சொன்னால் 16,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய்க்கு உட்பட்டதாக இருக்கும். இது சேரம் அந்த கன்வெர்ட்டிங் ரேட்டில் கொஞ்சம் மாற்றம் அடையும். நான் வருகின்ற போது நான் 16,500 ரூபாய் 16,600 கிட்ட பே பண்ணினான். ஸோ நீங்கள் பெரும்பாலுமாக இந்த தொகை பே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஒரு 16,000 to 20,000 ரூபாய்க்கு உட்பட்டதாகத்தான் தொகை இருக்கும். ஆகவே நீங்கள் பீரோ பே பண்ணுறதுக்கு பத்திரமுலையில் இருக்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கோ அல்லது ஏனைய பிரதேசங்களுக்கோ போக வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எப்போ உங்களுக்கான இந்த பீரோ இதில் பாருங்களோ, உங்களோட வேலைக்கு நீங்கள் வேலையில் வெளிநாடுகளுக்கு திருப்பி ரிட்டர்ன் விசா முடித்து வரும்போது, வெக்கேஷன் முடித்து வரும்போது நீங்கள் அந்த சந்தர்ப்பத்திலேயே பீரோவை பே பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இப்போ விமான நிலையத்திலேயே உருவாக்கப்பட்டிருக்குது. ஆக இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் விசிட் விசாவில் ஒர்க் எடுத்த ஒரு ஆளாக இருந்தால் கூட நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வெக்கேஷன் போயிட்டு திரும்பி வரும்போது உங்களோட விசா எம்ப்ளாய்மெண்ட் விசா. ஆகவே நீங்கள் கட்டாயம் அங்கேயும் பீரோ பே பண்ண வேண்டிய கட்டம் இருக்குது. ஆக பீரோ பே பண்ணல நாங்கள் அதனால் இப்போ ஏதாவது சட்ட சிக்கல் வருமானா ஒன்றும் பெறாது. ஒன்றுமில்லை, உங்களுக்கு நாட்டில் அந்த குறிப்பிட்ட நாட்டில், உதாரணமாக எந்த நாட்டில் நீங்கள் வேலை செய்வீங்களோ அந்த நாட்டினுடைய அந்த ஒர்க் ஐடியை நீங்கள் கொடுத்தாலே காணும். அதே மாதிரி உங்களுடைய ஜாப் ஃபார்மிட், ஆஃபர் லெட்டர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் இருந்தாலும் சரி தான், இதையும் கொடுத்து உங்களுக்கான பேசிக் சேலரியை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அதுக்காக பீரோ பே பண்ணுறதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினுடைய நுழைவாயில்லை நீங்கள் உள்ளே வருகின்ற அந்த நுழைவாயிலேயே இதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே பீரோ பே பண்ணுறது எந்த பிரச்சனையுமே இல்லை. இது நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வெளிநாடுகளில் வேலை செய்கிற உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு இதை பகிருங்க. ஸோ இவ்வாறான பல்வேறுபட்ட வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு லைக் கொண்டு போட்டுக்கொள்ளுங்க. அதே சந்தர்ப்பத்தில் SL பிளாகை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதன் மூலம் பல்வேறுபட்ட புதிய விடயங்கள், புதிய தகவல்களை வழங்குறதுக்கு அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.